ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Taxpuram. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்துட்டு ஈஸியான பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழி. அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு எக்கச்சக்கமாக. நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலே நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ் பண்ணது அதுதான், ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுங்கள், பணம் சம்பாதிங்க, உடனே அந்த அமௌண்ட்டை வந்து பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரியாலிட்டி ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னா என்ன, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா கெட்டதா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. இப்போது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் செட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும், எவ்வளோ ஜெயிச்சிங்கன்னா வந்து அந்த அமௌண்ட் நீங்கள் பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே வந்து ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். அது எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு குட்டி கதை சொல்கிறேன். சின்ன வயசில் வந்து எனக்கு நீச்சல் தெரியாது, பட் இப்போவும் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் சின்ன வயசில் நீச்சல் தெரியாததுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிணத்துல வந்து நீச்சல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா நீச்சல் தெரிகிறதுனால அவங்க தண்ணி வந்து கழுத்து வரைக்கும் தான் இருக்கும், ஏன்னா கீழே அவங்க நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, தண்ணியே வந்து கழுத்தளவுக்கு தான் இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு 10 அடி போயிட்டு ஓடி வந்து குதித்த உடனே வந்து அப்படியே டைட்டானிக்கில் உள்ளே போகிற மாதிரி ஒரு 20 அடி உள்ளே போய்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வந்து என்னை காப்பாற்றினாங்க. ஸோ இந்த குட்டி கதை எதுக்கு சொன்னேன்னா, எப்படி நம்ம கிணத்துக்குள்ளே ஆழம் தெரியாமல் குதிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து நீங்கள் எந்த வித பேசிக்ஸ் எதுவுமே தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதில் மூழ்கிடுவீங்க. ஒன்று மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக எப்போவுமே ரிஸ்க் இருக்கும். உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்து பங்குச்சந்தை. அங்கே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும், நிறைய கம்பெனியோட பங்குகள் இருக்கும். அது நம்ம வந்து வாங்கலாம், விற்கலாம். அந்த பங்குகள் வந்து அந்த கம்பெனியோட டிமாண்டு, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், எத்தனை வருஷமாக இருக்குது, எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, ஃபியூச்சர்ஸ் பிளான்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து வரும், அதுக்கான ஒரு ஷேர் வேல்யூ இருக்கும். ஸோ அது நம்ம வாங்கலாம், விற்கலாம். அதுக்கு பேசிக் நாலேஜ்ன்றது நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இல்லாமல் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பணத்தை நீங்கள் இழந்துருவீங்க. இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ காசு நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாங்களே தவிர, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் வந்து எப்போவுமே அவங்க ஜெயிச்சா தான் அவங்க நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, தோத்தா சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஜெயிச்சதை வச்சு நம்மளும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். அப்படி போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பிரச்சனையில் மாட்டிப்போம். நான் வந்து இதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டே பண்ணக்கூடாதா அப்படின்னா இல்லைங்க. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் படிச்சுட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு, மினிமம் வேலைகளை பார்த்துட்டு தான் அதுக்குள்ளே நீங்கள் இறங்கணும். அதுவும் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு நிமிஷத்தில் பணம் சம்பாதிக்கலாம், செட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு பொய்யுங்க. அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அது பியூர் வந்து கேம்பிளிங்கு, பெட்டிங்கிற மாதிரி தான். அது உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, மறுபடியும் அந்த ஆசை வந்து மறுபடியும் நம்ம பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து 100 பேர் இருக்காங்கன்னா 95 பேர் அதில் லாஸ் தான் ஆகும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ சும்மா டைம் பாஸ்க்கு நான் பண்ணுறேன், எனக்கு மாதம் சின்ன வருமானம் வேணும் அதுக்காக நான் பண்ணுறேன், இல்லை என்னோடய குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அதுக்காக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன், இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ்க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆப்ஜெக்ட் இருக்கும், எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா, ஒன்று நீங்கள் நல்லா படித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலுமே சரி, அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ்ன்றது கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்
அப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது, என்னடா சொல்கிறாங்க இவங்க, இதில் பண்ணியிருக்கேன் அதில் பண்ணியிருக்கேன், கடைசியில் ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி சார் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு அதனால் உங்கள் பணம் போயிடுச்சு சார்னுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னா ஸோ பேசிக் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த பேசிக்ஸ் நான் எப்படிப்பா கற்றுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய ட்ரைனிங் மாடியூல்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் டெய்லி பேப்பர் படிக்கலாம். எக்கனாமிக் டைம்ஸு, பிஸ்னஸ் நியூஸ் எல்லாம் நீங்கள் படிக்க உங்களுக்கு வரும். பேசிக்ஸ் ஒரு கம்பெனி என்னென்ன ஸ்டடி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நாங்கள் சொல்கிறோம். ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ போடுங்க, அதில் நிறைய நாலேஜ் வந்து தேவைப்படுதுன்றதுனால தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஸோ ஐ எம் பிளானிங் லைக் ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வார்னிங்காக இதை நான் சொல்கிறேன், எதுவுமே தெரியாமல் எந்தவித ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, எந்தவித ஸ்டாக் மார்க்கெட்லையும் சரி தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இன்வெஸ்டர்ஸை வந்து எந்த விதமாக பிரிப்பாங்க, யூஸ்வலாக 3 விதமாக பிரிப்பாங்க. ஸோ எந்த மாதிரி பிரிக்கலாம், அவங்களுக்கு ரிஸ்க் ஏற்ற மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டாக்ஸ்புரமோடது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலுமே நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.